ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜிஹான், டைமண்ட் டைரக்டர் அண்ட் காரேஜர் ஆஃப் எஸ்டேட்ஸ் டீம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி நியூஸ், ஓகேவா? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, டேரக்ட் செல்லிங், எம்எல்எம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்னென்ன சொன்னீங்க, ஓகேவா? இந்த டேரக்ட் செல்லிங்னாலே எல்லாமே ஒன்று தான், கரெக்டாக? ஸோ இது பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ், ஓகேங்களா? என்ன நியூஸ் அப்படின்னா, ஸோ இத்தனை நாள் வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லை டேரக்ட் செல்லிங் நம்ம பண்ணுறோம், இல்லை நம்ம 4 பேர்ட்ட பேசும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருமே நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஒர்க்காக, இதெல்லாம் ஏமாத்து வேலை, இதெல்லாம் ஸ்கேம், இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஃப்ராடு. ஏதாச்சும் ஒரு தமிழ் படத்தை பார்த்துக்கிட்டு இல்லை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தன் வந்து எங்கேயாவது காசு கொடுத்து ஏமாந்துருப்பான், ஓகேவா? அது வந்து எப்படி சொல்கிறதுக்கு பேராசை, ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் காசை கொடுத்து காசு 4 மடங்காக வரும், 5 மடங்காக வரும்னு சொல்லி யார்கிட்டயா நம்பி ஏமாந்துருப்பாங்க. பிரமிட் ஸ்கீமுக்கும் டேரக்ட் செல்லிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் வித்தியாசம் தெரியாமல் யாராவது ஒருத்தர் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது கேட்டு நம்ம ஃப்ரெண்ட் நம்ம பண்ணுறதை பார்த்து சொல்லுவாங்க, ஏன்டா நீலாம் இது பண்ணுற, இதெல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கடா, உனக்குலாம் லாபமே கிடையாதுடா, இதெல்லாம் ஃபுல்லாகவே ஏமாத்து தான், இப்படி தான் ஊரில் 4 பேர் திரிகிறாங்க, என்னென்ன பேச முடியுமோ கண்டிப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, கரெக்டாக? ஏன்னா ஈவன் வந்து படிக்காதவங்க பேசுவாங்கன்னு இல்லை, படித்தவங்களே நிறைய பேருக்கு வந்து இந்த நாலேஜ் இல்லை, இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போவும் பேசிட்டு தான் இருக்காங்க. படித்தவங்களும் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கவங்களுக்கும் டேரக்ட் செல்லிங் பற்றி எதுவுமே தெரில, ஓகேங்களா? ஸோ வந்து நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணுற விதமாக, ஓகேங்களா? இதுக்கப்புறம் அது எல்லாமே மாறும். நம்ம 2025 வந்து இந்தியாவில் டேரக்ட் செல்லிங் வந்து ஒரு பெரிய பூம் கொடுக்கும். ஸோ வந்து இது எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், கரெக்டாக? அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வேணும் தானே? எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு இலக்கை வந்து அடைய முடியும், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி 2025 வந்து நம்ம வந்து நினச்ச இடத்த அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கணும், கரெக்டாக? ஸோ அந்த வகையில் தான் நான் அன்றைக்கி எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு, ஓகே? நம்ம தமிழ்நாட்டு புக்கில் 11th காமர்ஸ் புக், ஓகேவா? தமிழ்நாட்டில் 11th காமர்ஸ் புக்கில் டேரக்ட் செல்லிங்கை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஒரு ஸ்கேமு, இது ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் கொடுக்கணும்? அடுத்தது 4வது மெத்தட் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இன்றைய நவீன ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தியாளர் நேரடியா நுகர்வோர் வந்து பொருளை வாங்கி பயனடைய செய்யுமாறு அந்த அனுபவத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த நுகர்வோர் பொருளை வாங்கிட்டு பயன்படுத்திட்டு நல்லா இருக்குது, தரமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அதை அறிமுகப்படுத்தி வைப்பார். அப்போ அவரே நுகர்வோராகவும் மாறிடுறாரு, விற்பனையாளராகவும் மாறிடுறாரு. இப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு அது நல்லா இருக்குது, தரமா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் நுகர்வோராகவும் மாறிடுவாங்க, விற்பனையாளராகவும் மாறிடுவாங்க. இந்த மாதிரி அது அப்படியே பல்கி பெருகிட்டே போகும். இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நுகர்வோருமே விற்பனையாளரா மாறிடுறாங்க. இது இப்ப சமீபத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். இந்த சார்ட் பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல ஒரு நபர் இருக்காரு, அவர் ஒரு 2 பேருக்கு அதை அறிமுகப்படுத்துறாரு, அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் 2 பேர் அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி அது பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல ரொம்ப லட்சக்கணக்கில் அது பாடி பெருகிட்டே போகும். ஈஸியா அந்த பொருள் நம்மளோட இடையில யாருமே தேவையில்லை, நுகர்வோரே இடையில செயல்படுவாங்க. இதான் என்ன சொன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 4 சேனல் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. இனிமேல் உங்ககிட்ட யாராச்சும் டேரக்ட் செல்லிங் பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் இதை அவங்க கிட்ட கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்கள் 11th படிச்சா, என்ன குரூப் தான் படித்தா, நீங்கள் 11th என்ன குரூப் படித்தான்னு கேளுங்க. அது அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அன்னையே செத்தான், கரெக்டாக? அக்கௌண்ட்ஸ் படித்த எல்லாருமே வந்து காமர்ஸ் படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மக்கள் பண்ணி படிச்சிருந்தா தெரியாது, ஓகேங்களா? ஸோ அவங்க புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து புக்லேயே கொடுத்துருக்காங்க டேரக்ட் செல்லிங்னா என்னதுன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது 11th புக்கோட PDF தான் நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு லெசனே கொடுத்துருக்காங்க. வியாபாரங்கிறது என்னென்ன டைப் ஆஃப் வந்து மார்க்கெட்டிங் இருக்குங்கிறத வந்து ஒரு லெசனாக கொடுத்துருக்காங்க. சான்ஸ் எனக்கு வந்து இங்கிலீஷ் புக் கிடைக்கல, ஓகேங்களா? தமிழ் புக் தான் கிடச்சிது. ஸோ வந்து இங்கிலீஷ் புக் யாருக்கா கிடச்சுன்னா அதில் வந்து இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கலாம், ஓகே? இதான வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தமிழில் நல்ல தமிழில் இருக்கனால நமக்கு புரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேஜ் நம்பர் 128 பாருங்கள். 28 வந்து நாங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நேரடி விற்பனை அல்லது பல்முனை விற்பனை. ஸோ அதில் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். டேரக்ட் செல்லிங் பற்றி பேசிக்காக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ். 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு ஸ்கேம் இந்த மாதிரி ஏமாத்தலை அப்படின்னா எதுக்கு 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்? இதுக்கப்புறம் யாராச்சும் பேசினாங்க அப்படின்னா அவங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரி காமிங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? படித்தவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும். என்ன ரீசன் அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்களா யோசிக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? படித்தவங்களும் எனக்கு வந்து அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து ஈவன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அதான் நான் இவங்களாம் நல்லா படிச்சிருக்காங்க, நாலேஜில் பேசணும்னு நினச்சேன், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு கூட வந்து அவங்களா சொந்தமாக யோசிக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, என் ஃப்ரெண்டு அன்னைக்கு ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் கொடுத்து ஏமாந்தாண்டா, இல்லை 500 5000 ரூபாய் கட்டி ஏமாந்தாண்டா, அதனால நீயும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க தேடி பார்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா 0, ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அவங்க வந்து தேடி பார்க்கவே மாட்டாங்க, ஓகே? யாரோ சொன்னது வச்சு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கப்புறம் அதெல்லாம் மாறணும். என்ன மாறணும்னா எப்படி மாறணும்? எல்லாமே எஜுகேஷன் தான், கரெக்டாக? எல்லாமே வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக. அது நம்மளோட கடமை. சரி, நம்ம ஒரு டேரக்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸை மட்டுமே நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவு அவேர்னஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஜாயின் பண்ணுறாங்க இல்லையோ, பட் டேரக்ட் செல்லிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைடா, இது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிடா, இதில் இப்படி தான் இருக்குது, ஓகேவா? பிரமிட் ஸ்கீமுக்கும் டேரக்ட் செல்லிங்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் பண்ணலாம். அந்த விதமாக தான் வந்து இந்த
லெசன்ஸ் நான் பார்க்குறேன் ஓகேங்களா. லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க ப்ரோ டேரக்ட் செல்லிங்னா என்னதுங்கிறது ஓகேங்களா. ஸோ வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஒரு லெசனே இருக்குது ஃபுல்லாகவே டேரக்ட் செல்லிங் பற்றி என்னென்ன டைப் இருக்குது, பைனரி கான்செப்ட், சன்ஃப்ளவர் கான்செப்ட், ஸோ எல்லாம் என்னென்ன கான்செப்ட், எப்படி ரன் ஆகுது, எப்படி இன்கம் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து காலேஜஸ்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் கொடுங்க ஓகேங்களா. பிஸ்னஸ் நோக்காக மட்டும் நம்ம பார்க்காதீங்க, அவேர்னஸ் கொடுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிற டைமிங் வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. எத்தனையோ வருஷம் ஓகேவா. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கோங்க. இன்ஜினியரிங் பாருங்களேன், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை கரெக்டாக. ஒரு ஊரில் ஒரு இன்ஜினியர் இருந்தாங்க, பட் இப்போ அப்படியே ஒரு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர். ஸோ அப்போ இன்ஜினியரிங் படித்து ஒருத்தவங்க வந்து இப்போ 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க கரெக்டாக. பட் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அந்த வேல்யூ இருக்கா? இல்லை கரெக்டாக. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருமே வந்து புக்கில் படித்து வரல கரெக்டாக. அந்த ஃபீல்டுக்கு நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்துருக்கோம். நூடுல்ஸாக அடிபட்டு நம்ம வந்து டேரக்ட் செல்லிங் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சக்ஸஸ் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வரும். இன்னொரு 10 வருஷம் நீங்கள் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக டேரக்ட் செல்லிங் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கன்னு இல்லை, கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக டேரக்ட் செல்லிங்கில் ஜாயின் பண்ணுவாங்க ஓகேவா. காசுக்காக பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு லைஃப்பில் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. யூரோப் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸ் வந்து டேரக்ட் செல்லிங்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இன்னைக்கு ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக போய் ஒரு டேரக்ட் செல்லிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டார். இன்கம் பண்ணுறாரோ இல்லையோ பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஓகேவா. பொழுதுபோக்கை எடுத்து பண்ணுறாங்க, பட் நம்ம ஊரில் தான் அந்த அவேர்னஸே இல்லை ஓகேங்களா. ஸோ இன்னொரு காலம் வரும், ஸோ எல்லாருமே டேரக்ட் செல்லிங்குள்ளே வருவாங்க. அந்த டைம் நம்ம என்னவா இருக்கோங்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்குது கொஸ்டின் ஓகேங்களா. இந்த வாய்ப்பு வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு, யாருக்குமே கிடைக்காத நேரத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட க்ரோத் வந்து வளரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா யூஸ் பாருங்களேன். இப்போ சிவில் இன்ஜினியரிங் ஓகேவா, இன்ஜினியரிங் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து வீடெல்லாம் கெட்ட ஆரம்பிச்சோமா? யோசிச்சு பாருங்கள். இல்லை கரெக்டாக. ஸோ அதாவது இன்ஜினியர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வீடு கட்டிகிட்டு இருந்தோம். எப்படி கட்ட ஆரம்பித்தோம்? எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக. இன்றைக்கி வந்து நம்ம இன்ஜினியரிங் மேக்ஸிமம் பாருங்கள், நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட சரௌண்டிங்காக இருக்கட்டும், ஒரு பிஇ முடித்து ஒரு சிவில் இன்ஜினியருக்கு நம்ம வேலை கொடுக்குறது அதிகமாக இல்லை நம்ம நமக்குன்னு ஒரு கொத்தனார் நம்ம வச்சுருப்போம் கரெக்டாக, ஒரு கான்ட்ராக்டர் வச்சுருப்போம். ஸோ அவருக்கு கொடுக்குறது அதிகமாக, வேலை கொடுக்குறது அவருக்கு தான் அதிகம். என்ன ரீசன்? அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கரெக்டாக. ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸை, அது படிப்பு முக்கியம் இல்லை. இன்றைக்கி படிச்சுட்டு சிவில் படிச்சுட்டு வந்து கொத்தனார் வேலை கையால் வேலை பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கரெக்டாக. ஆமாவா இல்லையா? ஓகே, அதே இடத்துல வந்து படிக்காமல் ஒருத்தர் வந்து கான்ட்ராக்டர் அந்த சிவில் படித்தவருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காரு. இது நடக்குதா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஊரில் நடக்குது கரெக்டாக. ஸோ எப்படி அவரால் கொடுக்க முடிஞ்சது? இவன் படிச்சிருக்கான், 3 வருஷம் அந்த கோர்ஸாக எடுத்து உட்காந்து படிச்சிருக்கான் ஓகேங்களா. படிச்சுமே வந்து அவருக்கு கீழே தான் பண்ணுறான் வேலை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா. என்ன படிக்கிறது முக்கியம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் வந்து இத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்து அவருக்கு அந்த இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இல்லை எதுவுமே ஓகேங்களா. டேரக்ட் செல்லிங்குமே அப்படி தான். உங்களுக்கெல்லாம் நம்மலாம் படித்து வரல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நம்மலாம் நூடுல்ஸை போராடிட்டு இருக்கோம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஓகேவா எல்லாருமே. ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு கூட்டம் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த கூட்டம் வரும்போது எல்லாருமே படிச்சுக்கிட்டு வருவாங்க ஓகேவா. நம்ம இப்போ படிக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நூடுல்ஸை ஒவ்வொன்றுமே அனுபவித்து கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம சக்ஸஸ்க்காக போராடிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வரும், படிச்சுக்கிட்டு வருவாங்க. டேரக்ட் செல்லிங்கை பற்றி நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கும், அவங்கக்கிட்ட நாலேஜ் மட்டும் இருக்கும் ஓகேவா. நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாலேஜோடு இருப்போம். இன்னொரு கூட்டம் வந்து எப்படி வருவாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நாலேஜோட மட்டும் வருவாங்க. 3 வருஷம் 2 வருஷம் 6 மாதம் டிப்ளமோ கோர்ஸ் இல்லைனா வந்து ஒரு கிராஜுவேட் கோர்ஸ் வந்து டேரக்ட் செல்லிங்காக படிச்சுட்டு வருவாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நான் இதே மாதிரி ஒரு ஆடியோ போடுவேன் இருந்தால் கண்டிப்பாக ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கே நம்ம போய் ஜாயின் பண்ணக்கூடாது. எப்பா நீ படிச்சிட்டியாப்பா, இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கா? ஸோ எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா, என்னோட அப்பா சொன்னாங்கப்பா. இல்லைன்னா நான் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்புல. நம்ம பையன் நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்பான், அப்பா இப்படி டேரக்ட் செல்லிங் நான் படிக்க போகிறேன்ப்பா, படிக்கட்டுமான்னு கேட்பான். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, டேரக்ட் செல்லிங்காக படிக்க போகிறேன், இது அப்போவே தெரியும்ப்பா எங்களுக்கு. ஸோ அப்போது நம்ம வந்து யோசிக்கக்கூடாது, நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது ஓகேவா. அவங்களுக்கு படிச்சுட்டு வந்தால் கூட அவங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஒர்க் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம கரெக்டாக அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இது எல்லாமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதான் சொல்கிறோம்ல, கையில் இருக்கிறது வந்து நம்ம கையில் இருக்கிறது வந்து நீங்கள் களிமண்ணாக பார்க்காதீங்க, நம்ம கையில் இருக்கிறது ஒரு சாதாரண கல்லாக பார்க்காதீங்க. அதாவது ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு சிலையாக இருந்தால் கூட அது வந்து ஸ்டார்டிங்கில் கல்லாக தான் இருந்துச்சு கரெக்டாக. படியில் போடக்கூடிய கல்லாக தான் இருந்திருக்கும். அதுதான் வந்து மியூசியமில் இன்றைக்கி வந்து விலை மதிக்க முடியாத ஒரு சிற்பமாக இருக்குது. இல்லை வந்து பெரிய ஒரு
வைரமாக இருக்கணும் எல்லாமே இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம கையில் கிடைக்கிற பொருளை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஓகேவா. மண் கிடச்சா கூட அதை வந்து நம்ம வந்து பொண்ணாக்கலாம் கரெக்டாக. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையிலையும் ஓகேவா. உங்கள் கையில் இருக்கிறது வந்து களிமண் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிறது வைரம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வைரம் எப்படி வருது, நமக்கு வந்து சார்கோலில் தான் வருது கரெக்டாக. ஸோ அந்த வைரம் வரதுக்கு அது நூடுல்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுது அந்த வைரத்தை நம்ம கொண்டு வரதுக்கு அடுத்து எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வைரமாக வருது. பட் வரும்போது ஸ்ட்ராங்கஸ்ட்டு மெட்டீரியலாக இருக்குது கரெக்டாக அன்றைக்கி வேல்டில். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் கையில் இருக்கிறது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். ஸோ அதோட ஒர்த்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி போட்டுறாதீங்க இது வெறும் கல் நினச்சி. ஸோ இப்போவே நீங்கள் வந்து கஷ்டப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஒரு ப்ரூஃப் என்ன வேணும் ஓகேவா. நமக்கு இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டெப். இதுக்கப்புறம் தான் இனிமேல் வந்து இதை ஸ்ட்ராங்காக இது எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணுவாங்க, அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பெரிய பூமிங்கே வரும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நழுவு விட்டுறாதீங்க. கையில் இருக்க வந்து கையில் இருக்க கல்லை வந்து சிற்பமாக மாற்றுங்க. அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி பண்ணலை அப்படின்னா நாளைக்கு உங்களோட ஜென்ரேஷன் வந்து உங்கள் பையனோ இல்லை வந்து உங்கள் ஜென்ரேஷனில் வந்து கண்டிப்பாக நான் வந்து டைரக்ட் செல்லிங் படிக்க போகிறேன், படிக்கலாமான்னு கேட்டு அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே. இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இதுதான் கரெக்டாக. எனக்கு அப்போவே இப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி ஒரு லேண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னாலே நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க கரெக்டாக, இந்த இடமா நான் வந்து இன்றைக்கி ஒரு லேண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இதோட ஒருத்தர் இப்போ எங்கள் ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம ஃபேமிலியில் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க கரெக்டாக, இதெல்லாம் எங்களுக்கு அப்போ வந்துச்சு 50,000 ரூபா வந்துச்சு, 30,000 வந்துச்சு, 10,000 வந்துச்சு, அப்போ நான் வாங்கி போட்டது இப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும். ஸோ இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஃபீல் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. வாங்கி போட்டிருக்கணும், கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி போட்டிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் கரெக்டாக. நான் இது ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. என் ஃபேமிலிஸில் வந்து என்ன இப்போ என் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இடம் பார்க்கும்போது நம்ம சொல்லுவாங்க, இப்போ அப்போனா இதுங்களாம் யார் இடம் வாங்குவோம், எல்லாம் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்து 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் போட்டு நிற்காங்க. நின்று என்ன பிரயோஜனம் ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்களேன். நின்று பிரயோஜனமே இல்லை. இதை வந்து அவங்க ஃபஸ்ட்டே யோசிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டே வந்து அப்போ கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து ராஜ வாழ்க்கை வந்திருக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஓகேங்களா. கிடச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கஷ்டப்படுங்க, நூடுல்ஸ் வாங்க, எவ்வளோ வந்தாலுமே நில்லுங்க ஓகேவா. அடி வாங்கி நில்லுங்க, எலும்பி வருவோம் கண்டிப்பாக நம்ம ஓகேவா. இன்றைக்கி நீங்கள் நல்லா வருவீங்க, டக்குன்னு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவிட்டிஸ் வரும், ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், நம்ம டவுன் ஆகும், கீழே போவோம், மறுபடியும் எலும்பி வாங்க ஓகேங்களா. ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அந்த விமானம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ விமானம் ரன்வேல போகுது அப்படின்னா ஸோ அந்த ரன்வே முடியுதுங்கிறத வந்து விமானி பார்க்க மாட்டாங்க கரெக்டாக. பைலட் சார் ரன்வே முடியுது அப்படின்னா பறக்கிறதுக்கு ரெடி ஆகணும்னு அர்த்தம் கரெக்டாக. ஸோ ஐயோ ரன்வே முடியுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே அவுட் கரெக்டாக. ரன்வே முடியுதுன்னா அதுக்கப்புறம் பறக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இது நம்மளோட வெஸ்டேஜ் ஜானிங் ஓகேங்களா. வெஸ்டேஜாக இருக்குன்னு எல்லாருக்குமே டைரக்ட் செல்லிங் பற்றி பொதுவாக பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ வந்து கிடச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அடிப்படுறீங்களா பரவாயில்ல, மறுபடியும் எழுந்துச்சு ஓடுங்க, சக்ஸஸ் பண்ணுறதோட ஓடிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே என்ன வேணும், இதுதான் ஸ்டார்ட் அப். இதுக்கப்புறம் வந்து அவ்வளோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் வரும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சரவண் ப்ரோவை ஓகேவா ஒரு காலேஜில் வந்து இன்வைட் பண்ணி பேச வச்சுருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் புரிஞ்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஒரு டைரக்ட் செல்லிங்கில் ஒருத்தர் இன்கம் பண்ணிட்டு இருக்கதை ஒரு காலேஜில் ஒருத்தவங்க கூப்பிட்டு அஸ் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இதெல்லாம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பு ஓகேவா. நம்ம இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் பெரிய இனிமேல் தான் பெரிய இதே இருக்குது, ஷாக்கிங்கே இருக்குது. நியூஸில் வருவோம் ஃபுல்லாக, பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம டைரக்ட் செல்லிங் பற்றி வந்து அவ்வளோ இதாக பேசுவாங்க. இன்றைக்கி என்னென்ன டிவி சேனல்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் சைடை மட்டும் காமிச்சிட்டு இருக்காங்களோ இதுக்கப்புறம் ஒரு காலம் வரும். ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சைடை மட்டுமே காணிப்பாங்க. ஸோ அந்த காலம் வரப்போது அப்போது நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, அன்றைக்கி டிவி பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த நியூஸை பார்த்தா உங்கள் ஞாபகம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இதுதானே அவன் பண்ணிட்டு இருந்தான், நம்ம ஃபேமிலியில் இவர் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க யோசிக்கணும். ஸோ அப்போவே நம்ம சொன்னானே நம்ம தானே கிண்டல் அடிச்சிட்டு இருந்தோம், தப்பாக நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருப்பீங்களாங்கிறது யோசிச்சுக்கோங்க. கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. விஷுவல் நல்லா பண்ணுங்கள். அதான் கையில் இருக்கிறது வந்து கல்லில் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அது வந்து சிற்பம். ஸோ அதை சிற்பமாக ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. விஷுவல்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.